சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ என்னாச்சு? என்னடாச்சு தெரியல மச்சான். தலைவராமா என்னாச்சு? என்னாச்சு சார்? ஐயோ என்னாச்சு? என்னங்க என்னாச்சு இவருக்கு? எப்படி விழுந்தாரு? தெரியல மேடம். திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. ஐயோ அப்படியே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் போடுங்க. இந்த பண்றேன். ஆமா சீக்கிரமா பண்ணுங்க. இல்ல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். இங்க யாராவது டாக்டர்ஸ் இருக்கீங்களா? இல்ல யாரும் இல்ல. இந்தாங்க. தேங்க்யூ சார். யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க தண்ணி. ஒண்ணில உடஞ்சிக்கிட்டப்பா. அண்ணே இவங்க தான் உன் சாமி. போக இருந்த உயிரை இவங்க தான் காப்பாத்திருக்காங்க. ஐயோ அண்ணா என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. இங்க யாருக்கும் யார் உயிரையும் எடுக்கிற உரிமையும் இல்ல, உயிரை கொடுக்கிற உரிமையும் இல்ல. எல்லாமே ஆண்டவன் கையில தான் இருக்கு. நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட 100 வயசு வரைக்கும் வாழணும்னு அந்த கடவுள் எழுதியிருக்கும் போது நான் யாருன்னு உங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு? அதனால நீங்க நன்றி சொல்லணும்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஏதோ ஒரு சின்ன உதவி பண்ணேன், அவ்வளவுதான். சரி பார்த்து ஜாக்கிரதையா போங்க. முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உங்க உடம்ப செக் பண்ணிக்கோங்க, சரியா? வாங்க. பாத்து மெதுவா. ஐயோ அண்ணா என்னண்ணா பண்றீங்க? என்ன இது? இல்லம்மா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ண இருந்தேன். என் உயிரை காப்பாத்தி நான் பண்ண இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிய வச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. என் வாழ்க்கையில உன்னை நான் மறக்கவே மாட்டேன். அண்ணா முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்க, சரியா? சரிம்மா. சரி போயிட்டு வாங்க.
எக்ஸலண்ட் அஞ்சலி. போக இருந்த உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, பெரிய விஷயம் அஞ்சலி. சார் நல்ல வேளை புத்திசாலித்தனமா இந்த பொண்ணு தான் காப்பாத்துச்சு. அந்த பையன் பொழைச்சிடல. ஆமாமா, சமயத்துக்கு உதவுன. யோ, என்னையாச்சு? நீ ஏன் கீழே விழுந்த? வலிக்கு எதுவும் கீழே வந்துட்டியா? வலிக்கு விழுற ஆளா எங்க அண்ணா? அப்புறம் எப்படி கீழே விழுந்த அவங்க நொன்ன? அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே வந்துட்டாரு. அண்ணன் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். சரி, அதான் பொழைச்சிட்டான்ல, அப்புறம் என்ன? போய் அவளை குத்திட்டு வா. போய் குத்திட்டு வாடா. டேய், ஏய் ஏய், அந்த பொண்ணு என் உசுரை காப்பாத்தின சாமிடா. அந்த பொண்ணை போய் என்ன கொல்ல சொல்ற? ஏய், அவளை கொல்றதுக்கு தானே என்கிட்ட கை நீட்டி நீ காசு வாங்கின. இப்ப என்னமோ அவளை சாமி பூதன் சொல்லிட்டு இருக்க? இங்க பார், எனக்கு இன்னைக்கு அவ சாகணும். எவ்வளவு வேணாலும் கேளு, நான் தர்றேன். ஆனா அவ இங்கிருந்து உயிரோட போக கூடாது. அந்த பொண்ணு உயிர் எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப சொல்ற கேட்டுக்கோ. அந்த பொண்ணுக்கு என்னால மட்டும் இல்ல, இனி யாராலையும் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது.